எல்லா ரோட்லேயும் ஒவ்வொரு சிக்னல்லையும் ஒரு 3 டிராஃபிக் சிக்னல் இருக்கும். அது சிக்னலில் ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்கும்? ரெட்டு. அதுக்கு பேர் என்ன? நில். சிக்னல் லைட்டை பற்றி பேச போகிறோம். அதுக்கு பேர் என்ன? ரெட்டு லைட்டுக்கு நில். ரெண்டாவது கொஞ்ச நேரம் கழித்து மஞ்சள் விளக்கு எரியும். அது என்னது? சாஃப்ரான். அது மஞ்சள் மாதிரி இருக்கும். சாஃப்ரான். அதுக்கு என்ன செய்ய? ஆயத்தமாக, ரெடியாகுன்னு அர்த்தம். கவனி, என்னை கவனிச்சுக்கிட்டே இரு, நான் வந்துட்டேன். இப்போ அதுக்கடுத்து யார் வரப்போகிறா? நீ புறப்படுறதுக்கு என்ன சிக்னல் வரப்போகுது? பச்சை வரப்போகுது. நான் வந்துட்டேன், ரெடி ஆகிடு. அந்த நேரத்தில் தான் நம்ம வண்டியை உதைப்போம், ஸ்டார்ட் ஆகாது. கீ போட்டு திருப்புன்னு திருப்போம், என்ன செய்யாது? பின்னால் இருக்கிற அத்தனை பேரும் ஹார்ன் அடிப்பான், குவாங் குவாங் குவாங்னு. நம்ம வேதனை அவனுக்கு புரியுமா? அவனுக்கு புரியவே புரியாது. சிக்னலில் என்ன வண்டி ஓட்டுறான்னு ஒருத்தன், எதுக்கு அந்த வண்டியை வச்சுருக்கிறேன்னு சொல்லுவான் ஒருத்தன். எதுக்கு இந்த வண்டி வச்சுருக்கிற? நீ எல்லாம் ஓட்ட வந்துட்ட இந்த வண்டியை எடுத்துகிட்டு. உனக்கு ஒரு வண்டி, நீ எல்லாம் ஒரு ஆள் வண்டி ஓட்ட வந்துட்ட. இதே பேர் நிறைய பேர் கேட்டிருக்காங்களா? என்ன கேட்டிருக்குறாங்கம்மா? உங்களை கேட்குறாங்களோ கேட்கலையோ, என்ன திடீர்னு வண்டி வாங்கின புதுசில் திடீர்னு ரோட்டில் என்ன ஆகிடும்? ஆஃப் ஆகிடும். எனக்கு ஸ்டார்ட் பண்ணவும் தெரியாது, வண்டி உயரமே நான் இல்லையே. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? வண்டி உயரமே கால் எட்டாது. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா பின்னால் இருக்கும், ஹார்ன் அடிப்பான், வாங்க சாரி சார். என்னையா சாரி, போயாத. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ரோட்டில் நடக்கிற விஷயந்தான். நம்ம நல்லா தான் போவோம், சரன்னு கிட்ட வருவான், ஒரு ஹார்ன் அடிப்பான். நம்ம தடுமாறி இப்படி எங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் போய் சாஞ்சிருவோங்கிற பயம் வரும். எருமை மாட்டு ஹாரன்லாம் சில பேர் வச்சுருப்பான். பிரைஸ் தி லார்ட். என்ன ஹாரன்னு? எருமை மாட்டு மாதிரி கத்தும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு சிக்னல் தலைப்பு, செய்தியினுடைய தலைப்பு என்ன? சிக்னல். சிக்னல்னா என்ன? தமிழில் என்ன அர்த்தம்? சிக்னல்னு ஈஸியாக சொல்கிறீங்க, தமிழில் என்ன அர்த்தம்? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் தமிழ் சிக்னலுக்கு? சைன் இல்லை, சிக்னல் அடையாளம், சைன் இல்லை. தமிழில் என்ன? அது இங்கிலீஷ் தானே. தூய தமிழில் இல்லை, சமஸ்கிருதம் கலந்த தமிழர். சமிக்ஞை சாமி இக்கு ஞை, சமிக்ஞை தெரியுமா? சா மீ இக்கு இஞ்சு ஜை சமிக்ஞை. அதானே? ஆமேன். அதுக்கு பேர் சமிக்ஞை. காட்டுறது, அப்படி காட்டுறது, இப்படி கை காட்டுறது, அதுக்கு பேர் என்ன? நாங்கள் நிற்பேன், யாருன்னு தெரியாது, ரெட் லைட்டு, நான் ரெட் கலர் சட்டை போட்டிருப்பேன். அதுதான் அங்கே போய் ரெட் கலர் சட்டைன்னு பார்த்தா ஏராளமான பேர் ரெட் கலர் சட்டை போட்டுட்ருக்குறான். பிரைஸ் தி லார்ட். அந்த வழியாக போகிறவன், நிற்கிறவன், உட்காந்துருக்கான், எல்லாருமே ரெட் கலர் போட்டுருக்கான். எனக்கு புரியல. திரும்ப ஃபோன் அடிக்கிறேன், ஐயா என்னையா வந்துட்டேன், எங்கேயா இருக்கிற? ரெட் கலர் சட்டை போட்டிருக்கேன். ஆமாம் இங்கே தாங்க இருக்கிறேன், என்ன பாருங்கன்னுவான். எங்கே ஒன்றை பார்க்குறது? எல்லாருமே ரெட் கலர் போட்டுக்கிறீங்களே. அப்போ பார்க்குறேன். இப்போ என்ன செய்ய? நான் கை தூக்கி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்ன செய்கிறேன்? அதுக்கு பேர் சமிக்ஞை. அது சொல்ல வர மாட்டேங்குது. அதுக்கு பேர் என்ன? கை காட்டுறேன், நான் இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன், ஐ ஆம் ஹியர் ஃபார் யூ, நான் உனக்காக இங்கே இருக்கிறேன். கர்த்தருக்கு சொல்லு. இப்போது நமக்கு அரசாங்கம் நம்முடைய பாதுகாப்பை கருதி நம்முடைய உயிரின் விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த சிக்னல் ரோடுகளில் அங்கங்கே வச்சிருக்கிறாங்க. நமக்கு யாருமே சிக்னல் தெரியாது.
சில பேருக்கு சிக்னலே தெரியாது. நிறைய நேரம் போயிடுச்சு எனக்கு வண்டி, எங்கள் காரு சத்யபிரபு கார் நிறைய நேரம் அந்த சிக்னலை தாண்டி போயிருக்கு, எனக்கு தெரியல. திடீர்னு அந்த வண்டிக்கு என்ன கட்டலாம் போகிறேன், இன்சூரன்ஸ் கட்டலான்ட்டு போகிறோம். இன்சூரன்ஸ் கட்ட போகிற நேரத்தில், சார் உங்கள் காருக்கு 3 தடவை அரசாங்கம் என்ன விதித்திருக்கிறது, சிக்னலில் நிற்காத போனதற்காக 3 முறை நீங்கள் அபராதம் உங்கள் காருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபராதத்தை நீங்கள் இதுவரைக்கும் கட்டவே இல்லை. அதனால் போய் முதல்ல அந்த அபராதத்தை கட்டுங்க. முதல்ல என்ன கட்டுங்க, அபராதத்தை கட்டுங்க, அப்புறமா வந்து இன்சூரன்ஸ் கட்டுங்கன்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்கிறதில்ல, சிக்னலில் மதிக்கிறதே இல்லை, போயிடுறோம். அது அந்த காலம் தப்பி பிழைச்சதெல்லாம். இந்த காலத்தில் நீங்கள் போனாலும் உங்கள் வண்டி நம்பர் கரெக்டாக உங்களை காட்டி கொடுத்துரும். உங்கள் வண்டி நம்பர் போட்ட உடனே உங்கள் பேர் வந்துடும். கரெக்டாக உங்களுக்கு என்ன வரும், ரசீது வரும், அபராத நோட்டீஸ் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே சிக்னலை மதிக்கணும். இந்த சிக்னல் நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமாக இருக்கிறது. நம்முடைய உயிரை பாதுகாக்கிறது. நாம் வீணான அபராதம் கட்ட வேண்டாம் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனபடினாலே இந்த சிக்னல் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் சரி ரெட், அதுக்கு பேர் தமிழ் என்னது, நில். என்னது, நில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் ரெட் லைட் போடுகிறதான போது நிற்கிறதில்ல, நம்ம பேசாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே நிற்கணும், எங்கே ரெட்டு விழுகிறதோ அங்கே என்ன செஞ்சிடணும், டக்குன்னு வண்டி ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா ஓட்டுற அந்த ரைஸ் பண்ணுறோமே என்னது, அது ஆக்சிலேட்டரை குறைச்சி கம்மி பண்ணி வச்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சரி நில். எங்கேயா நிற்கணும், சிக்னலில் நிற்கிறீங்க, ரைட்டு, ஓகே. நாம் எங்கே நிற்கணும்? யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் சமூகத்திலே நில். ஆண்டவர் எங்க நிற்க சொல்லுறார், என் சமூகத்தில் நில். நீ இப்பொழுது என்னிடத்தில் கிருபை கேட்டு இருக்கிறாய். நான் வாழ வேண்டும், என் ஜனங்கள் வாழ வேண்டும், என் பெயரை கிறுக்கக்கூடாது, என் ஜனங்களின் பெயரை கிறுக்கக்கூடாது என்று கேட்டிருக்கிறாயே. அதிக நாள் உயிர் வாழ வேண்டும், அதிக நாள் பிழைத்திருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிற மோசே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். நீ என்ன செய்ய, அதிகாலமே எழுந்து என்னுடைய சமூகத்தில் வந்து நெல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் அதிகாலமே எழுந்திருக்கிறதில்ல. அலாரம் வச்சுருப்போம். நம்ம நிறைய பேர் 6 மணிக்கு, சில பேர் 5 மணிக்கு, 4 மணிக்கு அலாரம் வச்சுருப்பாங்க. 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. இப்போ தானே 4ஆவது, இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன செய்யலாம், படுத்துக்கலான்னு படுத்துக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 மணிக்கு வைப்பாங்க, அலாரம் அடிக்கும், திரும்ப எழுந்து படுத்துக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்திருக்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறதில்ல, படுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, ஒரு கிறிஸ்தவ தேவ மகன், ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஆண்டவருடைய பிள்ளை அதிகாலமே எழுந்திருக்கணும். காலையில் என்ன செய்யணும், காலையில் எழுந்து கர்த்தரை தேடணுமா, அதிகாலமே எழுந்திருக்கணுமா. நாம் எத்தனை மணிக்கு அலாரம் வச்சா தான் நாம் எழுந்திருக்க முடியுது. இல்லைங்க, அலாரம் இல்லாமலேயே எழுந்திருக்க பழக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பின்தங்கி போயிருப்பதின் காரணம் என்ன, அதிகாலையிலேயே எழுந்திருக்கிறது இல்லை. நான்லாம் 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாருன்னா அவ்வளோதான். அப்புறம் ஒரு 8-10 மணி வரைக்கும் தூங்கும். அப்புறம் தான் எடுத்து அந்த பாத்திரமெல்லாம் கழுவேன். அதுக்கப்புறம் தான் பல்லு தேய்ப்பேன். அப்போ தான் நான் துணியெல்லாம் சேர்த்து வச்சுருக்க துணியெல்லாம் அப்புறம் தான் துவைப்பேன். அதெல்லாம் காய போடுவேன். அப்புறம் தான் சமைப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
ஒரு பாஸ்டர் இறந்துட்டார், தயானந்தன். எனக்கு அன்பிற்குரிய ஒரு அண்ணன். எப்படி சிஸ்வா பிரகாஷோ அது போலவே அவர் ஒரு அண்ணன். இந்த மேல் வீட்டை பிரதிஷ்டை பண்ணவர் அவர் தான், பேராயர் தயானந்தன் அவர்கள். அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். அவர் சொல்கிறாரு, இப்போ ஒரு பேட்டி கொடுக்கும்போது, காலையிலேயே நான் எழுந்துருவேன். அப்படிங்களா? அப்போ அம்மாவுக்கு நான் தாங்க காய் போட்டு கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு பெரிய போதகர், மாபெரும் பிஷப் சொல்கிறாரு, காலையில் எழுந்து என் மனைவிக்கு காப்பி போட்டு கொண்டு போய் எழுப்புறது யார் தான்? நான் தான். நான் காலையில் எழுந்து முகமெல்லாம் கழுவி ஒரு காப்பி போட்டு அந்த அம்மா கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள காப்பி குடிக்க வச்சுட்டு நானும் காப்பி குடிச்சிட்டு ஜெபத்தில் 2 பேரும் உட்காந்துருவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், ஜெபம் முடிந்த பிற்பாடு வேத வாசிப்பு. ஜெபம் முடிந்த பிற்பாடு என்னதுங்க? வேத வாசிப்பு. சிலர் முன்னாடியே வாசிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெபம் முடிந்த உடனே காலையிலேயே எழுந்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். எங்கே நிற்கிறேன்? நீங்கள் எப்பொழுதெல்லாம் காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களோ அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும். அந்த நாள் உங்களுக்கு தடையில்லாத நாளாக இருக்கும். அந்த நாள் உங்களுக்கு விபத்தில்லாத நாளாக இருக்கும். அந்த நாள் உங்கள் உயிருக்கு கேடு வராத நாளாக இருக்கும். அந்த நாள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஜீவனை கர்த்தர் கூட்டி கொடுக்கிற நாளாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் நிற்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டோடைய சமூகத்தில் அதிகாலையில்? நீங்கள் வியாபாரத்துக்கு போகணும், அதனால் கண்டிப்பாக எழுந்தாகணும். இவங்க பரவாயில்ல, அம்மா வியாபாரத்துக்கு போகணும், 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு ஓடினாதான் பூ வாங்கிட்டு வந்து கட்டி அது 10 மணி 11 மணி ஏன் வருவான்னு அப்படியே வழியை வேணலாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ யார் வந்து வாங்குவாங்கன்னு தெரியாதையா, காத்து கிடக்கணும். பிரைஸ் தி லார்ட். உண்மை தானே? ஆமென். அல்லேலூயா. வியாபாரம் செய்கிறவர்கள் காலையில் எழுந்துப்பாங்க. ஆனால் வியாபாரிகள் மட்டுமல்ல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு நாள் பகல் பொழுதில் நம்முடைய ஜீவனுக்கு கேடு வராமல், விபத்து இல்லாமல், நம்முடைய குடும்பத்தாருக்கு விபத்து இல்லாமல், கேடு வராமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காலையிலேயே எழுந்து தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். அவர்தான் ஐயா, அவர்தான் தயானந்தன். அவர் மரித்து போனார் கர்த்தருக்குள்ள. ஒரு நல்ல ஒரு அன்பான அவரோடு கூட பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவரோடு போனால் அவர் மட்டும்தான் செலவு பண்ணுவார். காரை விட்டு இறங்கும் போது கையில் 2000 கொடுப்பார். கையில் எவ்வளோ கொடுத்தாரு? நான் 1-2 தடவை தான் போயிருக்கிறேன் அவரை கூட. எப்போ போனாலும் நான் தான் செலவு பண்ணவர். நான் சொன்னேன், அண்ணா நான் தரேன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அற்புதமானது என்னுடைய ஊழியக்காரன், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். சரி, ரைட். நான் ஏன் சொல்கிறேன்? இவர் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறவர். அவருக்கு ஊழியம், அவருடைய ஊழியம் வெற்றிகரமான ஊழியமாய் இருந்தது. அல்லேலூயா. உலகத்தின் பல நாடுகளுக்கு போனார். அவர் 7 முறை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. எத்தனை முறை? 7 முறை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்கிறது. இப்போ தான் கடைசியாக அவரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 7 முறை ஹார்ட் அட்டாக் வந்து தப்பிச்சு பிழைக்கிறது எப்படி? ஒன்று ஃபஸ்ட் அட்டாக்லேயே செத்துருவாங்க. ஆமென். செகண்ட் அட்டாக் வரும்போது சில பேர் தப்பிச்சுக்குவாங்க. தேர்ட் அட்டாக் வந்ததுன்னா அதோடு போயிடுங்க. ரெண்டாவது அட்டாக்குக்கு தப்பிக்கிறவங்க 3வது அட்டாக் வரும்போது என்ன செஞ்சிருவாங்க? ஸ்பாட் அவுட், கிளியர், இடம் காலி ஆகிடும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் சொல்கிறார், எனக்கு 7 முறை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு. காரணம் என்ன? நான் அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்தில் நிற்கிறேன். அல்லேலூயா. ரெட் லைட் எதுக்கு? உங்கள் உயிரை பாதுகாக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் இந்த கோயம்பேட்டில் என்ன கிடையாதுங்க,
இந்த மேம்பாலம் கிடையாது. இந்த பக்கம் இந்த 100 அடி ரோடு கிராஸ் பண்ணுறதுக்குன்னா அங்கே சிக்னல் நிற்கும். ஒரு தடவை நான் வந்து சிக்னலில் நிற்கிறேன், அம்ஜிகர்லேருந்து வந்து கொண்டு இருக்கிறேன். சிக்னல் போட்டுட்டாங்க, சிக்னல் விழுந்துருச்சு. கிரீன் லைட்டு போய் எரியுது. இந்த பக்கம் வடபணியிலேருந்து ஒருத்தன் அண்ணா நகருக்கு 2 பேர் 2 தம்பிங்க போகிறானுங்க. சிக்னல் விழுந்துருச்சு. அவனுக்கு என்னது, ரெட் லைட் விழப்போகுது. ஆனால் அந்த ரெட் லைட்டு விழுறதை கூட அவன் கவனிக்காமல் எடுத்துட்டான். 29E பஸ்ஸு ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் இப்படி தாண்டி வந்து முன்னாடி நிற்கிறான். சிக்னல் விழுந்த உடனே 29E வேகமாக புறப்பட்டு வரான். இந்த வடவழியிலேருந்து வந்தவன், பைக்கில் வந்தவன் 2 பேரும் வேகமாக கிராஸ் பண்ண நினைக்கிறான். ஒரே அடி பஸ்ஸுக்காரன் தூக்கிட்டான். காரணம் என்ன, சிக்னலில் நிற்கல. ரெட் லைட்டு விழுந்த பிற்பாடு நிற்கல. எப்படியாவது கிராஸ் பண்ணி போயிடலாம், அந்த பக்கம் ஓடிடணும், அவசரம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் விபத்தில்லாமல் இருப்பதற்கு, நம்முடைய ஜீவன் தப்பி பிழைப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு சிக்னல் வச்சிருக்கிறார். அது அவருடைய சமூகம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவருடைய சமூகம். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கத்தை செய்வேன். நீ என் சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் நின்னா உன்னுடைய தலைமுறைக்கு 1000 தலைமுறையே நான் காப்பாற்றுவேங்கிறார். உன்னை காப்பாற்றுவதோடு மட்டுமல்ல, உன் தலைமுறைகளையும் நான் காப்பாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆனபடினாலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் எங்கே நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படுவதற்கு காலையிலேயே கர்த்தர் எழுந்து என்னுடைய சமூகத்தில் வந்து நில்லு. என்னுடைய சமூகத்தில் வந்து நின்று நீ ஆயத்தமாகி புறப்பட்டு போவாயானால் நீ பிழைத்திருப்பாய். அல்லேலூயா. நீ ஜீவனோடு இருப்பாய், நீ சுகமாக இருப்பாய், நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீ கையிட்டு செய்கிற காரியங்களிலே உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் போக்கும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 122 சொல்லுகிற வசனத்தின்படி இது முதற்கொண்டு கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் போக்கும் வரத்தும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் காலையில் எங்கே நிற்கணும்? எத்தனை பேர் நிற்பீங்க இனிமேல்? ஆமென். நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் சந்ததிக்கெல்லாம் பாதுகாப்புங்க. நீங்கள் ஒரு ஆள் நிற்கிறதுனால உங்கள் சந்ததியெல்லாம், மோசே ஒருத்த நின்னா அவனுடைய சந்ததியெல்லாம் காப்பாற்றப்பட்டது. அதுபோல் நீங்கள் ஒரே ஒரு ஆள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்பீர்களானால் உங்கள் சந்ததி, உங்கள் எதிர்காலம், நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள். உங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவார்கள். அதற்கு எங்கே நிற்கணும்? ரெண்டாவது கவனி. ரெண்டாவது என்னது? கவனி. நில், கவனி. கர்த்தருக்கு எதை கவனிக்கணும்? ஆண்டவராகிய வேதத்தில் நான் வாசிக்கிறதான பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். யாரை கவனிக்கணுமா? அவர் தான் நம்ம ஆயத்தமாக்குகிறவர். ஒவ்வொரு நாள் பொழுதிலேயும் நம்மை ஆயத்தப்படுத்தி நம்முடைய வேலைகளுக்கு அனுப்புகிறவர் யார்? இந்த மஞ்சள் லைட் என்ன, அதுக்கு வேறு என்ன லைட்டு பேர்? வேறு என்ன சொன்னீங்க? சஃப்ரான். சஃப்ரான் லைட் எதை காட்டுகிறது? ஆயத்தமாகிறதை காண்பிக்கிறது. தேவனுடைய பிதாவின் சமூகத்தில் காலையில் நிற்கணும். ரெண்டாவது நம்மை ஆயத்தமாக்குகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவரை கவனிக்கணும். யாரை கவனிக்கணும்? ஆமாம், அவரை கவனிக்கணும். யாரை கவனிக்கிறது இல்லை? இயேசுவை கவனிக்கிறது இல்லை. இவன் எழுந்தானா எழுதலையா, அவன் எழுந்தானா எழுதலையா, அந்த அம்மா எழுந்தாங்களா எழுந்திருக்கலையா, அவங்க எழுந்திருந்திருப்பாங்களா, இவங்க எழுந்து, அந்த கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்ன பிற்பாடு உங்களை நீங்கள் யாரை கவனிக்கணும்? இயேசுவை கவனிக்கணும். இயேசுனுடைய வார்த்தைகளை கவனிக்கணும். அவர் சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவர் சொல்கிறார். அவன் என்ன பண்ணுறதில்ல? இன்றைக்கி பொழுது எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீங்களா? காகம் காலையில் விழிக்கும்போது எந்த இடம், நாளைக்கு எந்த இடத்துல ஆகாரம் இருக்குன்னு காகத்துக்கு தெரியுமா?
ஆனால் அந்த நாளின் ஆகாரத்தை கொடுப்பதற்கு காகத்தையும் குருவிகளையும் பட்சிகளையும் பராமரித்த பாதுகாக்கிறவர், அந்த பட்சிகளுக்கு வேண்டியதான், அந்த பறவைகளுக்கு வேண்டியதான ஆகாரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நீ காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி நின்றால் அந்த நாளுக்கென்று கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். உன் சம்பாத்தியத்திற்கான வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்க உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. எங்கே பணம் கிடைக்கும், எங்கே வருமானம் கிடைக்கும், எந்த இடத்துக்கு இன்றைக்கி சவாரி போனால் சவாரி நிறைய கிடைக்கும் என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பீர்களானால் பிதாவாகிய தேவன் உங்களை சந்தித்து விபத்தில்லாமல் பாதுகாப்பார். ரெண்டாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனிப்பீர்களானால் எந்த இடத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி அனுப்புவார். அல்லேலூயா. பறவைகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் பறவைகளை பறவைகள்லாம் காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு, அது எங்கே போகணும்னு தெரியாது, ஆனாலும் ஏதோ ஒரு திசையை நோக்கி போகிறது. மாலையில் திரும்பி வரும்போது பசி இல்லாமல் வருகிறது. அல்லேலூயா. பசி இல்லாமல் வருகிறதோடு மட்டுமல்ல, கூட்டில் இருக்கிறதான குஞ்சுகளுக்கு, அது ஈன்றெடுத்ததான அந்த குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறார். ஆனபடினால யாரை கவனிக்கணும்? யாரை கவனிக்கணும்? இயேசுவை கவனிக்கணும். கானா ஊரில் கல்யாணம், இயேசு சீசர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கல்யாணம் நடக்குது. திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. எல்லாம் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தன் பார்க்குறான். சில பேர் அங்கேருந்து ஓடி வரான். இங்கே இருக்கிறதுலே பெரிய ஆள் யார்? இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாள் தான் பெரிய ஆள். அந்த அம்மா கிட்ட வந்து சொல்கிறான், அம்மா, உங்களை நாங்கள் பெரிய ஆளாக நினைக்கிறோம், அதனால் நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். எங்கள் வீட்டில் கல்யாணத்தில் என்ன குறைஞ்சிருச்சு? திராட்சை ரசம் குறைஞ்சி வழி சொல்லுங்கம்மா. அப்போ அந்த அம்மா அவங்கள பார்க்கல, அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. அந்த அம்மா யாரை பார்க்குறாங்க? இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசுவை பார்த்து அந்த சீஷரோட அந்த கேட்ட அந்த கல்யாண வீட்டாரத்தை சொல்கிறாங்க, நீங்கள் போய் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ நீங்கள் அவரை கவனித்து பாருங்க, அவர் உங்களுக்கு வேண்டியதை சொல்வார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இயேசு உங்களுக்கு சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் முடிக்க வேண்டிய காரியத்தை இயேசு உங்களுக்காக முடிக்க வழிகாட்டுவார். ஒருவேளை நேற்றைக்கு நிறைய விட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க, நிறைய ஒர்க்கு, ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிக்கலை, காலேஜில் இத்தனை ஒர்க்கு கொடுத்துட்டான், எவ்வளோ பாடத்தை தூக்கி என்கிட்ட தான் கொடுத்துட்டான், அட்மிஷன் பொறுப்பெல்லாம் என் தலைமையில தான் போட்டாங்க. பாவம் மர்பி அவ்வளோண்டு சம்பளத்துக்கு இவ்வளோ வேலை பார்க்குறான். டாக்டர் மர்பி பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது, டாக்டர் மர்பி அவர்கள் அவ்வளோண்டு சம்பளத்துக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாரு? நானும் சொல்லி பார்த்துட்டேன். அந்த காலேஜை சுழட்டி தூக்கி போட்டு வேறு ஒரு இடத்துக்கு அப்ளை பண்ணுப்பா, உனக்கு அவர் படிச்சிருக்க டாக்டரேட் படிப்புக்கு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய காலேஜ், நிறைய காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, ப்ரைவேட்டான நிறைய அலுவலகங்கள் இருக்கிறது, உனக்கு அங்கே வேலை கிடைக்கும் போப்பானா. கவனிச்சுப்பார், கர்த்தர் கவனிச்சுப்பார். ஆமென். இயேசு உன்னை ஆயத்தப்படுத்துவார். நீ சம்பாதிக்க வேண்டிய இடத்தை காட்டுவார், நீ சம்பாதிக்கிறதுக்கான வழியை காட்டுவார். நீங்கள் திருப்தியாக இருப்பதற்கு வேண்டியதான காரியத்தை இயேசுவை காட்டினார். இயேசு சொன்னார், தண்ணி நிரப்புங்கன்னார், தண்ணி நிரப்புனாங்க, எடுத்து கொடுங்கன்னார், கொடுத்தாங்க. தண்ணி திராட்சரசமாய் மாற்றிட்டு எல்லாரும் திருப்தியாக போனாங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை திருப்தியாக முடிய வேண்டுமானால் இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து மாலை நீங்கள் படுக்கிற வரைக்கும் உங்கள் நாள் இனிதான நாளாக இருக்க வேண்டுமானால், இன்றைய நாள் இனிதான நாள் என்று சொல்லப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள்.
நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவனிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி அனுப்ப வேண்டிய இடத்திற்கு அவர் ஆயத்தப்படுத்தி அனுப்புவார். நீங்கள் வெற்றிகரமாய் ஒவ்வொரு நாளையும் முடிப்பீர்கள். ஒவ்வொரு நாள் ஜீவியமும் உங்களுக்கு வெற்றியாக முடியும், தோல்வியாக முடியாது. உங்கள் ஜீவியத்தில் சகலமும் வெற்றியாக முடியும். நீங்கள் தோல்வியோடு புறப்பட்டு போய் தோல்வியோடு திரும்ப வரமாட்டீர்கள். இயேசு ஒவ்வொரு நாளும் இயேசுவை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் உங்களை ஆயத்தப்படுத்தி அனுப்புகிற அவர் உங்களை வெறுங்கையோடு இருக்க அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா, ஆமென். உங்கள் மடியிலும் உங்கள் வீட்டிலும் உங்கள் பையிலும் உங்கள் வீட்டிலும் எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதம் பெருகுவதற்கு அவர் கட்டளையிடுவார். ஆனால் அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்தில் நில்லுங்க. ரெண்டாவது, இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். இயேசுவை கவனித்து பார்த்தால் அவர் உங்கள் வாழ்க்கைக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் தருவார். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு பெருகும். நீங்கள் குறைவில்லாமல் பக்கத்தில் சொல்லுங்க. அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்தில் நில்லுங்க. அவர் உங்களை விபத்தில்லாமல், தீங்கில்லாமல், சாவில்லாமல், நோவில்லாமல் பாதுகாப்பார். ரெண்டாவதாக, இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை தருவார். நீங்கள் திருப்தியாய் வாழக்கூடிய வாழ்க்கையை அவரே தருவார். அல்லேலூயா. மூன்றாவது, புறப்படு. மூன்றாவது என்ன செய்யணும்? எங்கே புறப்படணும்? ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும். ஆமாம், ஏதாவது ஒரு இடத்துக்கு புறப்படுனா எங்கே புறப்பட்டு போகணும்? ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நாம் போகிற இடத்தை போய் சேர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். போகிற இடத்தை போய் என்ன செய்யணுங்க? சேர வேண்டும். சில பேர் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள், ஆரம்பித்த இடத்திலேயே பயணம் முடிந்து போய்விடுகிறது. ஆமென். ஆரம்பிக்கும் போதே பயணம். சிலர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள், வாழ்க்கையை ஆரம்பித்து கொஞ்ச நாட்களிலேயே வாழ்க்கை பாதியிலேயே நிற்கிறது. சிலர் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள், குழந்தைகளை வளர்த்தெடுக்க முடியாமல் அந்த குழந்தைகள் வளர்ச்சி இல்லாமல் பாதியிலேயே நிற்கிறது. சிலர் வியாபாரத்தை தொடங்குகிறார்கள், அந்த வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் பாதியிலேயே நிற்கிறது. சிலர் தங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று பிரயத்தனப்படுகிறார்கள், செய்து முடிக்க முடியாமல் திணறுகிறார்கள். அல்லேலூயா. செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களால் செய்து முடிக்க முடியவில்லை. அவர்களால் முடிக்கவில்லை. ஆரம்பித்தது அப்படியே இருக்கிறது, தொட்டது தொட்ட மாதிரி இருக்கிறது, வைத்தது வைத்த மாதிரியே இருக்கிறது, எடுத்தது எடுத்த மாதிரியே இருக்கிறது. ஒன்றுமே வளர்ச்சியும் இல்லை, முகத்தில் மலர்ச்சியும் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் முகத்தை பார்த்தா வளர்ச்சி இல்லை, முகத்தில் மலர்ச்சி இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவங்க தொட்ட காரியம் விளங்கலை, அவங்க ஆரம்பித்த காரியத்தை முடிக்க முடியல, அவங்க செய்ய நினைத்ததை செய்து முடிக்கலை, போய் எட்டு சேர முடியல, அப்படியே நிற்குது, பாதியிலேயே நிற்கிறது. புறப்படு என்று சொன்னால் புறப்படணும். அப்போ நம்மை வழிநடத்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பச்சை எதை காட்டுகிறது? நில், ரெட் லைட் பிதாவை காண்பிக்கிறது. புறப்படு, இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. கிரீன், பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது வேதம் சொல்லுகிறது 1:8, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும்
ஆமென். நீ உன்னுடைய ஓட்டம் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஓட வைக்கிற போது, உங்கள் புறப்பட வைக்கிற போது ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ள முடியாது, அது உலகத்தையே சுற்றி வர மாதிரி செய்துவிடும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் குடும்பம் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்காது, உங்கள் தொழில் ஒரே வட்டத்துக்குள்ள இருக்காது, கணத்துக்குள்ள போட்ட கல்லு மாதிரி கிடக்காது. ஆமென். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஜீவியத்தில் வருகிறாரோ அவர் முற்றுமுடிய உங்களை சகல காரியங்களை செய்வதற்கு பலப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு வழிவகுப்பார். நீங்கள் எந்த இடத்தில் போய் சேர வேண்டுமோ அங்கே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நீங்கள் எந்த காரியத்தை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிப்பதற்குண்டான சகல ஞானத்தையும் கிருபையும் தருவார். எனவே நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு வழிகாட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய பாதையிலே நமக்கு துணையாய் வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவரே நமக்கு பலனாய் இருக்கிறவர். அல்லேலூயா. எனவே அந்த பச்சை என்கிற பரிசுத்த ஆவியானவர் யாருடைய வாழ்க்கையில் வருகிறாரோ, யார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ, யார் பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிறார்களோ, யார் பரிசுத்தாவி வேண்டும் என்று அவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை அவர் செம்மையான வழியிலே நடத்துவார். உம்முடைய நல்ல ஆவி ஆமென் என்னை செம்மையான வழியிலே நடத்துவார். நல்ல ஆவி நமக்கு வரும்போது அவர் நம்ம எங்கே செழிப்பு இருக்கிறதோ அங்கே கொண்டு போவார். ஆமென். எங்கே பணம் இருக்கிறதோ அங்கே கொண்டு போவார். எங்கே ஐஸ்வர்யம் இருக்கிறதோ அங்கே கொண்டு போவார். எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறதோ அங்கே கொண்டு போவார். எங்கே சுகம் இருக்கிறதோ அங்கே கொண்டு போவார். எங்கே நன்மைகள் இருக்கிறதோ அங்கே கொண்டு போவார். எங்கே உன் குடும்பத்திற்கு உன் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறதோ அங்கே கொண்டு போவார். எங்கே உன் வாழ்க்கை தொலைந்து போய்விட்டதோ தொலைந்து போன வாழ்க்கையை திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்துவார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பச்சை விளக்கு. ஆமென். அல்லேலூயா. எனவே பிதாவாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் பாதுகாக்கிறவர். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறவர், வழிகாட்டுகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நில் கவனி, புறப்படு, எழுதுரு.